அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு இடையில உள்ள டேக்கையும் எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணிட்டு ஏ அப்படின்னா எய்ம் த பேஸ் ஆஃப் த ஃபயர். அந்த என் வந்து எஸ்னா ஸ்ட்ரெஸ் த ஹேண்டில், ஹேண்டில அழுத்து அப்படி இருக்கா, நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணிக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். இதை கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, டேக்கை வந்து நம்ம கலட்டிட்டு இருக்க முடியாது. அதனால டேக்கை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த பின்னு உங்களுக்கு ஹோல்ல அப்படித்தான் பண்றதுக்கு கொடுங்க. நீங்க பவுடரோட ரீஃபில் பண்ண கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ரெஷர் பாத்துக்கிறணும். விண்ட் எந்த பக்கம் அடிக்குது, விண்ட் டைரக்ஷன் காத்து எந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு காத்தோட திசையில நின்று தான் நம்ம வந்து ஃபயரை வந்து கட் பண்ணணும். காற்றுக்கு எதிர் திசையில நின்று பெட்ஷீட்டோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பம், நல்ல இரும்பு பைப்போ போட்டு ஒரு கோல்டு. அடுத்து நம்ம அந்த பேசன் சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு கம்பம் வச்சு கலந்து ஒரு கோல்டு. அதுல யாராவது ஒருத்தர் போய் அவ்வளவுதான். சில இடங்கள்ல சேர்ஸ் இருக்கும், சேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள வந்து அவர் பேஷண்டா நடிக்கிறாரு சார், அதனால ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டாரு. பேஷண்டா இருக்கிறவங்க ஜம்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க வாடகை ஜம்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு ஃபுல் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வைப்போம். 268 வண்டிகளும் மொத்தம் 553 வெஹிக்கிள்ஸு, 95 ஸ்கூல்ஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் தான் இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கோம். மற்றபடி வண்டியில் என்னென்ன வச்சுருக்கணும், ஃபஸ்ட் எய்ட் கிட்டிலேருந்து அந்த என்ட்ரி எக்ஸிட்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டான இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஆர்டிஓ பார்த்து கொடுப்பாங்க. வண்டி ஓட்டுநர்கள் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒரு பள்ளி வாகனத்தில் ஃப்ரண்ட்